Next problem. The cylindrical shell of 3 meter long has 1 meter internal diameter and 15 mm metal thickness. Calculate the circumferential and longitudinal stresses induced and also changes in the dimension of the cell if it is subjected to an internal pressure of 15 kg per centimeter square. Take E is equal to 2.0 into 10 power 6 kg per centimeter square and Poisson's ratio 0.3. ஸோ போன ப்ராப்ளம்ல நம்ம இங்க வந்து நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ப்ராப்ளம்ல கேஜி per சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா பயந்துட வேண்டாம். கேஜி கடைசி வரைக்கும் யூனிட் என்ன பண்ணோம், கேஜிலேயே கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இங்க கீழே பாருங்க டினாமினேட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்ப கொடுத்துருக்கிற வேல்யூவை சென்டிமீட்டர், இங்க மீட்டர் டயாமீட்டர் மட்டும் என்ன பண்ணணும், மீட்டரா இருக்கிறது சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர். ஸோ என்ன பண்ணணும், இது நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து மீட்டர்ல இருந்து நம்ம சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை டிஜிட், 1 2. அப்போ அதனால என்ன பண்ணோம், 2 டிஜிட் 100ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு சென்டிமீட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் டயாமீட்டர்ல கொடுத்துருக்காங்க 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் இது நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும். அதில் 100ஆல மல்டிப்ளை பண்ணா 100 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் திக்னஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 mm. அதையும் நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மேல இருந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணா என்ன பண்ணணும், அப்போ 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இன்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 kg per centimeter square. அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் E is equal to 2 into 10 power 6 kg per centimeter square. And Poisson's ratio அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், mu is equal to 0.3. நம்ம கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சிக்மா H, லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் அப்போ சிக்மா L, அண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் இன் த டைமென்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேஞ்சஸ் இன் த டைமென்ஷன்னா del D கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் வால்யூம், மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா PD divided by 2T. இதே லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்னா என்னது, PD divided by 4T. அதுதான் டிஃபரன்ஸ். அப்போ Pனா ப்ரெஷர், Dனா டயாமீட்டர், டிவைட் பை 2 இன்டூ திக்னஸ் உடைய வேல்யூ. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு எதுல என்ன யூனிட் வரணும், கேஜி. கேஜி நம்ம கன்வெர்ட் பண்ணல, அதனால கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா எல், அதனுடைய ஃபார்முலா PD divided by 4T. நெக்ஸ்ட் Pனா ப்ரெஷர், Dனா டயாமீட்டர், 4 இன்டூ திக்னஸ் உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்மா எல் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆனது அவருடைய ஃபார்முலா del D PD ஸ்கொயர் டிவைடட் பை 2TE 1 minus mu by 2. ஸோ Pனா ப்ரெஷர், Dனா டயாமீட்டர், 2 thickness, Young's modulus, 1 minus mu. Poisson's ratio value 2. இது எல்லாத்துக்குமே நம்ம கிவன்ல எழுதியிருக்கிறோம். ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் எதுல கன்வெர்ட் பண்ணியிருந்தோம், சென்டிமீட்டர். அப்போ நமக்கு சேஞ்ச் இன் டயாமீட்டரும் இப்படிதான் இருக்கணும், சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் லென்த், PDL divided by 2TE 1 by 2 minus mu. ஸோ Pனானது ப்ரெஷர், Dனானது டயாமீட்டர், Lனானது லென்த், Tனானது திக்னஸ், Eனானது modulus, Young's modulus of elasticity, E. அப்ப elasticity 1 by 2, மியூனானது Poisson's ratio. நம்ம எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு சேஞ்ச் இன் லென்த் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்டா சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்போ V is equal to 2E1 plus E2. V எப்படி கண்டுபிடிக்கணும், A into L. இது சிலிண்டரிக்கலான்னு பார்த்துக்கணும். ஸோ பை பை 4 D ஸ்கொயர் இன்டூ L. D உடைய வேல்யூ வந்து டயாமீட்டர் உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, லென்த் உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நமக்கு V உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். அது என்ன சொல்லி, அதனுடைய யூனிட் என்னது, சென்டிமீட்டர்ல எல்லாமே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், கியூப்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் என்னது, ஸோ வால்யூம் தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் 2 E1 ஆனது சேஞ்ச் இன் லென்த் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர் பிளஸ் E2 சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் டயாமீட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா இந்த 0.021 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. Dங்கிறது டயாமீட்டருடைய வேல்யூ, சேஞ்ச் இன் லென்த் இந்த வேல்யூ, லென்த்தும் நம்ம இங்க கொண்டு கொடுத்துருக்கோங்களே கிவன்லயே கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையுமே பிளஸ் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் இது வால்யூம், அப்ப அதை என்ன பண்ணணும், கியூப்னு போடணும். நம்ம சென்டிமீட்டர் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டிமீட்டர் கியூப்.